தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய பாஜக அரசின் மதவாத அரசியல் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு இணங்கிவிடக் கூடாது என்றும் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கும் சுற்றறிக்கையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதத்திற்கு முன்பாக கட்டாயமாக பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில தலைமை செயலர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மத்திய அரசின் இந்த செயல் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஆபத்தானது மட்டுமின்றி மாநில அரசின் அதிகாரத்தில் தலையிடும் போக்கு என திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மேலும் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்ற உத்தரவை தமிழ்நாடு அரசு ஏற்காது என்பதை மத்திய அரசிடம் முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திரம் கிடைத்த காலத்திலேயே தேசிய கீதமாக ஜனகணமன இருப்பதா அல்லது வந்தே மாதரம் இருப்பதா என்ற விவாதம் எழுந்ததும் விரிவான விவாதங்களுக்கு பிறகே ஜனகணமன தேசிய கீதமாக தேர்வு செய்யப்பட்டு 75 ஆண்டுகளாக பாடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள திருமாவளவன் 1882ஆம் ஆண்டில் வெளியான ஆனந்தமடம் நாவலில் இடம்பெற்ற இந்த வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பேராக்களுக்கு பிறகு குறிப்பிட்ட மத கடவுள்களை பற்றிய குறிப்புகள் உள்ளதால் சுதந்திரத்திற்கு முன்பே இதற்கு பல தரப்பிலும் எதிர்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் நாட்டின் ஒற்றுமையை காக்க 1937ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் முதல் 2 பத்திகளை மட்டும் பாட பரிந்துரைத்து சமரசம் ஏற்படுத்தியதாகவும் தற்போது RSS அமைப்பின் தூண்டுதலால் மத சார்பின்மைக்கு மாறான பாடலை தேசிய கீதமாக மாற்ற பாஜக அரசு துடிக்கிறது என்று திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த சுற்றறிக்கையை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.